கோவை பொத்தக்கால் மண்டபம் பகுதியில் உள்ள டிஜே அகாடமி ஆஃப் டிசைன் கல்லூரியில் புதிய மாணவர்களுக்கான வரவேற்பு நிகழ்ச்சி கல்லூரி அரங்கில் நடைபெற்றது. இதில் மாணவர்களின் எதிர்காலத்தை நல்ல வழிகாட்டுதலுடன் துவங்க இக்கல்லூரியை தேர்வு செய்ததற்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது. வடிவமைப்பு கல்வியில் முன்னணி கல்வி நிறுவனங்களில் ஒன்றான டிஜே அகாடமி ஆஃப் டிசைன் என்னும் கல்லூரியின் 2026ஆம் ஆண்டுக்கான புதிய மாணவர்களுக்கான வரவேற்பு நிகழ்ச்சியை பொத்தக்கால் மண்டபத்தில் அமைந்துள்ள கல்லூரி வளாகத்தில் நடத்தியது. வடிவமைப்பு துறையில் தங்களது கல்வி பயணத்தை தொடங்கும் புதிய மாணவர்களுக்கு ஊக்கமளிக்கும் வகையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கல்வி நிறுவனத்தின் நிர்வாகம், பேராசிரியர்கள், பணியாளர்கள், மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். படைப்பாற்றல் மிக்க சிந்தனையாளர்களையும் எதிர்கால தேவைகளுக்கு ஏற்ப தங்களை தயார்படுத்திக் கொள்ளும் வடிவமைப்பாளர்களையும் உருவாக்கும் நோக்கத்துடன் நிறுவப்பட்ட டிஜே அகாடமி ஆஃப் டிசைன் தகவல் தொடர்பு வடிவமைப்பு, தொழில்துறை வடிவமைப்பு, இன்டீரியர் வடிவமைப்பு, ஃபேஷன் வடிவமைப்பு ஆகிய துறைகளில் இளங்கலை படிப்புகளையும், தகவல் தொடர்பு வடிவமைப்பு மற்றும் தொழில்துறை வடிவமைப்பு ஆகிய துறைகளில் முதுகலை படிப்புகளையும் வழங்கி வருகிறது. தொழில்துறை சார்ந்த பாடத்திட்டம், அனுபவமிக்க ஆசிரியர்கள், செய்முறை அடிப்படையிலான கற்றல், பல்துறை கல்வி முறை, புதுமை, நிலைத்தன்மை மற்றும் வடிவமைப்பு சிந்தனைக்கு அளிக்கும் முக்கியத்துவம் ஆகியவற்றால் இந்நிறுவனம் சிறப்பாக அறியப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியில் கல்லூரியின் முதல்வர் ஆர். வைத்தியநாதன் மாணவர்களையும் அவர்களது பெற்றோர்களையும் வரவேற்று பேசினார். மாணவர்கள் ஒரு பட்டப்படிப்பை பெறுவதற்காக மட்டும் இல்லாமல் ஆர்வம், படைப்பாற்றல் மற்றும் நோக்கம் மிக்க வாழ்நாள் பயணத்தை தொடங்குவதற்காகவே டிஜே அகாடமி ஆஃப் டிசைனை தேர்ந்தெடுத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இந்த நிகழ்ச்சியில் ஜிகேடி அறக்கட்டளையின் தலைமை வழிகாட்டி சவுந்தரராஜன், ஜிகேடி அறக்கட்டளையின் நிர்வாக அரங்காவலர் முனைவர் லலிதா தேவி, சஞ்சய், ஜெயவர்த்தன, வேலுராஜா, டிஜே அகாடமி ஆஃப் டிசைன் கல்வித்துறை தலைவர் ராஜா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது.